இது வந்து வாங்கிட்டோம். இதை விட குட்டி பழம் பார்த்தோம், அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கழுவு வந்துட்டியா? அவங்க ஒரு பெரிய மனுஷன் எந்திரிச்சிட்டாங்க. தக்காளி எல்லாம் அப்படியே பைக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னாரு. ஹாப்பி சண்டே. இன்னைக்கு வந்து சண்டே. குட் மார்னிங். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். மார்க்கெட் போனதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து 5 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோம். கருவேப்பிலை தூக்குக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் போயிட்டோம்னா இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக நமக்கு கிடைக்கும். அதனால் நேரமாக எந்திரிச்சு இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டேன். இது ஒரு 5 கிலோ வாங்கிட்டேன். ஒர்க் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் அடுத்தடுத்து. இவ்வளோ கருவேப்பிலை எதுக்குங்கிறது நம்ம தொக்கு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு. அப்புறம் புளி 2 கிலோ வாங்கிக்கிட்டேன். பச்சை மிளகாய் 1 கிலோ. பூண்டு பார்த்திங்கன்னா 5 கிலோ பூண்டு. இஞ்சி 1 கிலோ. லெமன் 1 கிலோ. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு கிரேடாக வாங்கிட்டோம். ஏன்னா தக்காளி 1 கிலோ 40 ரூபா சொல்கிறாங்க. கிரேடு கணக்கில் நம்ம வாங்கும் போது தக்காளி நமக்கு வந்து 1 கிலோ 35 ரூபா வரும். அதனால் இது 15 கிலோ ஒரு கிரேடு. இது வந்து வாங்கிட்டோம். இதை விட குட்டி பழம் பார்த்தோம், அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 15 கிலோ ஒரு கிரேடு வாங்கிட்டோம். இந்த மாதிரி தக்காளிலாம் வரும். இது நான் என்னோடய வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். தொக்குக்கெல்லாம் வந்துட்டு இப்படி தான் போடுவோம். இதை வாங்கியாச்சு. காலையில் நான் வந்து எந்திரிச்சிட்டு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே தலை கிளீன் போட்டு ஓடிட்டேன். நம்ம இது பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு என்ன இதெல்லாமே நம்ம பிஸ்னஸ்க்காக போனோம். இதில் எது எது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புளி வந்து 200 ரூபா, 2 கிலோ 400 ரூபா. பச்சை மிளகாய் 100 ரூபா. லெமன் கிலோ 100 ரூபா. அந்த பூண்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா. இந்த பூண்டு வந்து 220 ரூபாயோ என்னமோ. இஞ்சி 1 கிலோ 80 ரூபா. கருவேப்பிலை 1 கிலோ 80 ரூபா. இன்றைக்கி நம்ம வாங்கிட்டோம்னா தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ நம்ம 35 ரூபா ரேஞ்ச் வரும். 520 ரூபாய்க்கு நம்ம வந்து தக்காளி வாங்கியிருக்கோம். சரிங்களா? அந்த பக்கம் பாப்பா இந்த மெத்தையை கொஞ்சம் இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரண்டை நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக. எனக்கு வந்து பரண்டையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாமே நான் கழுவணும். இந்த நாரெல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் எனக்கு கழுவி இதுக்கு இன்னும் ஒர்க் இருக்குது. ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ண எனக்கு இன்றைக்கி மதியம் ஆகிடும். இதில் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அக்கா கொண்டாந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கட்டு 20 ரூபான்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை நான் க்ளீன் பண்ண எனக்கு டைம் இல்லை. இது வந்து தாத்தா கொடுத்தது. இது வந்து தாத்தா கொடுத்தது. இன்றைக்கும் ஒரு பேட்ச் வரும். இன்றைக்கி ஒரு பேட்ச், நாளைக்கு ஒரு பேட்ச் வரும். அப்புறம் முருங்கைக்கீரை சொல்லியிருக்கேன். முருங்கைக்கீரை சாப்பாட்டு பிடிக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து பழைய பரண்டை போல் அந்த அக்கா கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். நம்ம இங்கே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகா இன்னும் காயணும். மிளகா அப்படியே கிச்சன் வந்துட்டோம் அப்படின்னா, நேற்று கொத்தமல்லி புதினா வாங்கிட்டு வந்தேன் சாயங்காலம். ஆனால் எனக்கு க்ளீன் பண்ண டைம் இல்லை. இது இனிமேல் தான் வந்து க்ளீன் பண்ணணும். இனிமேல் தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். என்னென்னா மீன் வாங்கிட்டேன். என்னென்ன மீன் வாங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ் பண்ணுறதா ஏதோ சம்திங். இது ஏதோ கெண்டை மீன் ஏதோ சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரில, மறந்துட்டேன். 4 மீன் மட்டும் 600 கிராம் இருந்துச்சு. 1/2 கிலோ கேட்டேன். 1/2 கிலோ கரெக்டாக வராதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி 4 பீஸாக போட்டுருங்கன்னு சொல்லிட்டு 4 பீஸ் வாங்கிட்டேன். இன்னொரு பாத்திரம் எடுப்பேன்.
எங்களோட ஃபேவரட். அப்புறம் மத்தி மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஃபேவரட்னே சொல்லலாம். பாறை வந்து நாங்கள் சாப்பிட்றது. பாறை எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ சுத்தமாக பாறை பிடிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம வந்துட்டு மத்தி மீனும் இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து அது என்ன மீனுன்னு ட்ரை தான் பண்ண போகிறேன். குழம்பெல்லாம் வைக்கல. எனக்கு மீன் குழம்பு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கணும்னு. சரி அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக சண்டே ஒர்க் இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து உருக்கி வச்சுருக்கோம். பூண்டு 1 கிலோ வந்து தொளிச்சு வச்சுருக்கேன். இன்னும் பூண்டு தொளிக்கணும். நிறைய ஒர்க் இருக்குது, பார்ப்போம். நீங்கள் கழுவு வந்துட்டியா? அவங்க ஒரு பெரிய மனுஷன் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. எங்கம்மா கத்துது? சரி நீங்கள் கழுவுங்க, நான் போயிட்டு பெட் எடுத்து வைக்கிறேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்க? மீனுக்கெல்லாம் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது வேறு இங்கிலீஷில் வேறு சொல்லணும் ஆசையாக இருக்குது. மேரினேட். என்னது? மேரினேட். மேரினேட்டா. முன்னெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த பேன் சொல்ல மாட்டேன். அது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஒழுங்காகவே சொல்ல, தமிழ்லேயே சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி விட்டு. இவனை 4 பேர்த்தையும் தண்ணி வச்சாச்சு. இவனை நல்லா ஊறட்டும். ஏன் 4 மீன் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாப்பா. நான் 40 மீன் இருக்கும். 1/2 கிலோ கேட்டேன். கரெக்டாக 1/2 கிலோ வராதுக்கா, 4 மீன் 600 கிராம் இருக்குதுக்கா. நாங்கள் போடுக்கான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் கணக்கு காமிச்சிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது? நீ இன்னைக்கு 3 மீன் சாப்பிடுவ, அப்புறம் சாப்பிடும் போது 5 மீன் சாப்பிடுவ. ஏன் 5 மீன் சாப்பிடு நான் கேட்குமா? சரி ஓகே, இவன் ரெடியாக இருக்கான். அரிசி தண்ணியில் போட்டாச்சு. ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊறிட்டுருக்கு. கை கழிட்டு அடுத்த வேலைகளை பார்ப்போம். நல்லா ஊறட்டும், அப்புறம் வந்து சமைச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து சோறு போடுறதுக்கு மயில் போட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? தக்காளி எல்லாம் அப்படியே பைக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னாரு. எப்படி கிரேடில் வாங்கினாலுமே 1-2 அழுகி இருக்கும். கழுவிட்டோம்னா நசுங்கி அழுகி இருக்கும். கழுவி அப்படியே உணர வச்சிட்டோம்னா. நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணிட்டியா? இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு தக்காளி தொக்கு பண்ணல, கரண்டை பண்ணோம், கருவேப்பிலை பண்ணோம். நிறைய வேலைகள் இருக்குது. எப்படி டைம் சமையல்னு தெரியல. ஓகேண்ணே. கருவேப்பிலை எப்படி இதுக்குள்ளே பூந்து வந்துச்சு? இப்போ இந்த தக்காளி மாதிரி கருவேப்பிலை வச்சுட்டு உள்ளெல்லாம் போயிருக்கு கருவேப்பிலை.